உங்களுக்கு பணம் வேணும், ஆசைப்படுங்க. பொருள் வேணும், ஆசைப்படுங்க. அதிலலாம் தப்பே இல்ல. ஆனா இது எதுவுமே பிரதானமாக வச்சு நீங்க வேலை செய்யக்கூடாது. இது எல்லாமே தானாக வரும். இதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்வோம்? பை ப்ராடக்ட்ன்னு சொல்வோம். பை ப்ராடக்ட்ட என்னைக்குமே கேட்காதீங்க. ஏன்னா அது தானாக வரும். இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நான் ஏதோ ஒண்ணு குடுத்தா தான் எனக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் ஏதோ ஒண்ணு குடுக்கணும். அப்பதான் எனக்கு பணம் வரும். அப்ப எனக்கு பணம் வேணுங்கிற நோக்கத்த வச்சு நான் குடுத்தேன்னா, நான் குடுக்குற விஷயத்துல குவாலிட்டி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு தொழில் பண்றேன். ஒரு ஜவுளி வியாபாரம் பண்றேன். இல்ல ஒரு செல்ஃபோன் வியாபாரம் பண்றேன். இல்ல ஒரு ஹோட்டல் தொழில் பண்றேன். சரி. எந்த தொழில் நான் பண்றேன்? எதுக்காக பண்றேன்? பணத்துக்காக பண்றோம். இதுதான் எல்லாருடைய நோக்கமும். பணம் சம்பாரிக்கணுங்கிறதுக்காக பண்றேன். இந்த பணம் சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனா அது நோக்கமா வச்சுக்கூடாது. எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹோட்டல் தொழில செய்யக்கூடாது. இப்ப இந்த ஹோட்டல் தொழில் அப்படிங்கிறது தான் நான் உலகத்துக்கு குடுக்க போற விஷயம். அல்லது நான் ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ண போறேன். துணிய விக்க போறேன். இதுதான் என்னுடைய நோக்கம். நான் என்ன உலகத்துக்கு குடுக்குறேனோ, இதுல தான் என் கவனம் இருக்கணும். எனக்கு என்ன கிடைக்க போகுது பணம், அதுல என்னுடைய கவனம் இருக்கக்கூடாது. அது வந்து பை ப்ராடக்ட். இது தானா வரும். எப்ப எனக்கு இந்த பணம் வரும்? நான் ஒரு பெஸ்ட்டு ஒரு துணிய நான் விக்கிறேன். என்கிட்ட ஷர்ட்டோ, என்கிட்ட பேண்ட்டோ, இல்ல என்கிட்ட ஒரு சேலையோ, ஒரு சுடிதாரோ இந்த மக்கள் வாங்குனாங்கன்னு சொன்னா, அத விட ஒரு பெஸ்ட்டு துணி இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்படிங்கிற விஷயத்த இப்ப நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்கிட்ட இருக்கிற துணி தான் உலகத்திலேயே சிறந்த துணி. அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு, அந்த அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது. அதோட டிசைன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. லேட்டஸ்ட் டிசைனா இருக்குது. இத போடுறவங்க வந்து அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட நான் கண்டுபிடிச்சு நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தேடி மக்கள் குமியுவாங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நான் தான் பெஸ்ட்டு துணி வச்சிருக்கேன். பெஸ்ட்டு டிசைன் வச்சிருக்கேன். இத போடும்போது அவங்களுடைய அழகு வந்து பிரமாதமா இருக்கும். அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு வைங்க. உலகமே என்ன தேடி வருமா? அப்ப என் துணியெல்லாம் வாங்குமா? அப்ப எனக்கு உலகமே என்ன தேடி வந்தா, எனக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. இப்போ அந்த பணம் எனக்கு கொட்டுறது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எப்போ வரும்? நான் சிறந்த ப்ராடக்ட்ட குடுக்கும்போது எனக்கு வரும். அப்ப என் கவனம் எனக்கு கிடைக்க போறதுல இருக்கணுமா? நான் குடுக்க போறதுல இருக்கணுமானா, நான் குடுக்குற போறதுல தான் இருக்கணும். இது எந்த துறையா இருந்தாலும் அப்படித்தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துறேன். இப்போ நான் ஹோட்டல் நடத்தும்போது இத நடத்தி இந்த இந்த வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துறேன். இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, சப்பாத்தி இந்த மாரி சாதம், ரைஸு, மீல்ஸு, பிரியாணி இது எல்லாமே நான் குடுக்குறேன். நான் என்ன குவாலிட்டி குடுக்க போறேன்? நான் குடுக்க போற உணவு உங்க வீட்ல தன் தாய் தன் பிள்ளைகளுக்கு குடுக்குற உணவ காட்டிலும் ருசியான உணவு, தரமான உணவு, சுத்தமான உணவு, ஆரோக்கியமான உணவு, பெஸ்ட்டு ஃபுட்டு, பெஸ்ட்டு சர்வீஸு, பெஸ்ட்டு கிளென்லினஸ்ஸு இதை எல்லாமே நான் குடுத்தேன் அப்படின்னா, உலகமே என் ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடும். அப்படி உலகமே என் ஹோட்டல்ல வந்து சாப்பிடும்போது, பணம் எனக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். ஸோ, என் கவனம் என்னுடைய பணத்தில எனக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிறதுல இருக்கவே கூடாது. தட் இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். நான் என்ன குவாலிட்டி குடுக்க போறேங்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருக்கணும். ஸோ, என்னைக்குமே ஒண்ணு வச்சுக்கங்க. மனி இஸ் அ பை ப்ராடக்ட். யாரு இத புரிஞ்சுக்கிறானோ, இவன் எந்த வியாபாரத்துல தோக்கவே முடியாது. இவனுக்கு செல்வம் கொட்டிக்கொண்டே இருக்கும். எவன் ஒருவன் பணத்தை பிரதானமாக பார்க்கிறானோ, இவனுக்கு செல்வம் வரவே வராது. இதுதாங்க ஃபார்முலா. புடிச்சுக்க. மனி பிரிங்ஸ் ட்ரூ ஹாப்பினஸ் குருஜி. பணம் தான் குருஜி சந்தோஷத்த குடுக்குது. பணம் இருந்தா தான் குருஜி எனக்கு சந்தோஷம். கோமாளித்தனம். முதல்ல பணம் வந்து ட்ரூ ஹாப்பினஸ்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்றது, முதல்ல அந்த வார்த்தையே முதல்ல தப்பு. அது என்னதுங்க ட்ரூ ஹாப்பினஸ்ஸு, ஃபால்ஸ் ஹாப்பினஸ்ஸு, குட் ஹாப்பினஸ், பெட்டர் ஹாப்பினஸ், ட்ரூ ஹாப்பினஸ், பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உலகத்துல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஹாப்பினஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எய்தர் நீ சந்தோஷமா இருக்கலாம், இல்ல சந்தோஷத்தை இழக்கலாம். இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கும், சந்தோஷத்தை இழக்கிறது மட்டும் தான் ரியாலிட்டி. உண்மையான சந்தோஷம்,
பொய்யான சந்தோஷம்னு ஒண்ணு கிடையாது. அப்படின்னா அது சந்தோஷமே இல்லன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கங்க. முதல்ல பணத்துக்கும், சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இத தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இப்ப நான் உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப உங்க கையில இப்ப உங்களுக்கு வைர நெக்லஸ் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க. இப்ப இந்த வைர நெக்லஸ இப்ப நான் குடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும். கரெக்ட்டா? சரி. இப்ப ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 50 வைர நெக்லஸ் இருக்குது. இப்ப 51வது வைர நெக்லஸ நான் குடுக்குறேன். உங்களுக்கு சந்தோஷம் குடுக்குமான்னா குடுக்காது. இப்போ உங்களுக்கு பிரியாணி வேணும். பசிக்குது. பிரியாணி மேல உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பிரியாணிய குடுக்குறேன். ஆஹா! எனக்கு பசிக்குதுடா. எனக்கு பிரியாணி கிடைச்சிருச்சுடா! அப்படின்னு ஆனந்தமா, சந்தோஷமா ரசிச்சு சாப்பிடுறீங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா? இப்போ இந்த ஒரு மொமெண்ட்ல நீங்க ஆல்ரெடி 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. உட்கார முடியாம உட்கார்ந்துருக்கீங்க. பசியெல்லாம் அடங்கிருச்சு. 2 பிரியாணிய தின்றுருக்கீங்க. பெஸ்ட் பிரியாணிய. இப்ப நான் மறுபடியும் இந்த மொமெண்ட் உங்களுக்கு பிரியாணிய கொண்டு வந்து குடுக்குறேன். பார்த்துட்டு திரும்பி அடிச்சு ஓடுவீங்க. "டேய் இப்ப தான்டா தின்னு முடிச்சிருக்கேன். இப்ப போய் திரும்ப மூஞ்சில அடிச்ச மாரி பிரியாணிய குடுக்குறியே!" எனக்கு பிரியாணி சந்தோஷத்த குடுக்காது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு 10 BMW கார் வச்சிருக்கிறீங்க. ஓகே. இப்ப நான் 11வது ஒரு BMW கார கொண்டு வந்து இப்ப மறுபடியும் வச்சிருக்கிற காரையே இப்ப நான் உங்களுக்கு குடுக்குறேன். அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் வராது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு BMW காரு சந்தோஷத்த குடுக்காது. ஒரு பிரியாணியில சந்தோஷம் இல்ல. ஒரு வைர நெக்லஸ்ல சந்தோஷம் இல்ல. ஒரு குழந்தை பொறந்தா சந்தோஷம் இல்ல. இப்போ இது எதுலயுமே சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன தேவையோ, அதை நான் உங்களுக்கு குடுக்கும்போது மட்டும் தான் சந்தோஷம். தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ். இது என்னோட டெஃபினிஷன் இல்ல. உங்களோட டெஃபினிஷன். இப்ப நெறைய பேருக்கு குழந்தை வேணும். பெண் குழந்தை வேணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு பொம்பள பிள்ளை மேல மகாலட்சுமிங்க. என் கல்யாணம் ஆகி நாங்க 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு குழந்தையே இல்ல. எனக்கு இப்போ ஒரு பொன் குழந்தை மட்டும் முதல்ல எனக்கு பொறக்கணும். இப்போ பெண் குழந்தை வந்தா சந்தோஷம். இன்னொருத்தர் இருக்காரு. அவரு அவரு ஆல்ரெடி அவருக்கு 10 பொம்பள பிள்ளைங்க இருக்கு. இப்ப நான் 11வது உனக்கு கடவுள் வந்து ஒரு பொம்பள பிள்ளைய குடுத்தேனே, எம்மா 10 புள்ள எனக்கு ஆல்ரெடி இருக்கும்மா. அத வளர்க்கறதுக்குள்ள எனக்கு நொந்து நூலாய் இருக்கேம்மா. இப்ப போய் நீ மறுபடியும் எனக்கு ஒரு பொம்பள பிள்ளைய குடுத்தன்னா, நான் ஓடியே போய் ஏற்கனவே நான் பரதேசியா தான் இருக்கேன். இந்த 10 பிள்ளைகள வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள எனக்கு திரும்ப நீ பொம்பள பிள்ளைய குடுக்கவே குடுக்காத. அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போ நல்லா கவனிங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமா? என்னுடைய சந்தோஷம் குழந்தையில் இருக்குதா? என்னுடைய சந்தோஷம் வைர நெக்லஸில் இருக்குதா? என்னுடைய சந்தோஷம் காரில் இருக்குதா? என்னுடைய சந்தோஷம் பணத்தில் இருக்குதா? இது எதுலயுமே இல்லைங்க. தெளிவா புரிஞ்சுக்கங்க. சந்தோஷம்ங்கிறது இந்த கணத்தில் எனக்கு என்ன தேவையோ, அது எனக்கு கிடைத்தால் மட்டுமே சந்தோஷம். எனக்கு இந்த கணத்தில் என்ன தேவை இல்லையோ, அது எனக்கு கிடைத்தால் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதுதாங்க சந்தோஷத்தோட டெஃபினிஷன். இதுக்கும் பணத்துக்கும், பொருளுக்கும், சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது.